முரசொலி அறிவாளிங்க படிக்கிற பத்திரிக்கை, குடிகாரங்க படிக்கிற பத்திரிக்கை இல்லை. துக்ளக்கா முரசொலிக்கா தான் இல்லை சண்டையை தவிர நடுவில் டாய்லெட் டிஷ்யூ பேப்பருக்குலாம் இங்கே வேலையே இல்லை. அடிமையா இருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ரசிகன் நினைக்கிற அந்த படத்துக்கு ஒரு சந்துல கை விட்டு மாமியாருடைய முதுகுக்கு சோப் போட்டுட்டு இருந்தாரு. இந்த இப்ப பேசுறாருல தற்கூரி விஜய், அதெல்லாம் ஒண்ணு எடுத்து படிக்கணும், இல்ல பார்க்கணும், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். வெக்கமா இல்ல? சரி, நான் கட்சி வளர்க்கல, என்ன டேஷ்க்கு போய் நீங்க மோடியை பாத்தீங்க 2014 சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே நடிகர் விஜய்க்கு கிடையாது என்பது இந்த அறிக்கையின் மூலியமாக தெரிஞ்சு. எப்படி சார் சொல்றீங்க ஆட்சிக்கு வருவீங்க நீங்க? எனக்கு புரியல சார். தமிழ்நாட்டு மக்களை மொத்தமே முட்டாள் முடிவு பண்ணிட்டீங்களா? RSSக்கு தெரிஞ்சோம், இந்து முன்னணிக்கு தெரிஞ்சோம், அமித்ஷாக்கு தெரிஞ்சோம், இன்னைக்கு விஜய்க்கும் தெரியுறோம்னா இவங்க எல்லாம் ஒரே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருது, நீங்க பேலன்ஸா தான் நீங்க யார்? அப்போ அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நிகழ்வு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று கொடுத்த அறிக்கை என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஆளுகின்ற கட்சியான திமுக மிக கடுமையான சொற்களால் விமர்சனம் பண்ணியிருக்காரு. முரசொலியா அல்லது முரணொலியா அப்படின்னு கேட்டிருக்காரு. திமுக பித்து பிடித்த மனநிலை, அறிவு மங்கி இருக்கு அப்படின்ற சொல்லாடல் அதில் பயன்படுத்திருக்காரு. ஒருபடி மேல, நீங்க பிஜேபியோட பழைய அடிமையா இருந்ததை மறந்துட்டீங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிற பெயர்ல நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்க, மக்களை குழப்பினீங்க அப்படின்னு இந்த 3 முகாந்திரம், இந்த 3 விடயங்களை எப்படி சேர்ப்பாங்க? முரசொலியா முரணொலியா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. சரி. கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும், நடிகருக்கு கலைஞர், துணை நடிகருக்கு நடிகர் சங்க தொழிலாளருக்கு என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்னு விஜய் பேசின ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கலைஞருக்கு ஊருக்கு பேர் வைக்கணும், யூனிவர்சிட்டிக்கு பேர் வைக்கணும், சிலை வைக்கணும் அப்படிலாம், உதயநிதி, இன்பநிதி அப்படிலாம் அவர் பேசுனதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதா, யார் முரண்ன்றதை அவர் தான் சொல்லணும். ஒண்ணு. சரி. முரசொலி அறிவாளிங்க படிக்கிற பத்திரிக்கை, குடிகாரங்க படிக்கிற பத்திரிக்கை இல்லை. அது அறிவாளிங்க படிக்கிற பத்திரிக்கை. இந்த தமிழ்நாட்டுல சண்டை துக்ளக்கா முரசொலிக்கா தான். ஓ சரி. தமிழ்நாட்டுல சண்டை அப்படிதான் இருக்கு. ஆமா, என்னைக்கும் ஆரிய திராவிட போர் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆரியன் துக்ளக் படிச்சா திராவிட முரசொலி படிக்குது, அதுல மாட்டுக்கு இது துக்ளக்கா முரசொலிக்கா தான் இல்ல சண்டையை தவிர நடுவுல டாய்லெட் டிஷ்யூ பேப்பருக்குலாம் இங்க வேலையே இல்லை. இது சரி, ஓகேங்களா? நீங்க முரசொலியா முரணொலியா கேட்டார்ல, நாங்க முரசொலி, அவங்க துக்ளக். இந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஒண்ணு. அடிமையா இருந்தாங்க. நீங்க பிஜேபி பழைய அடிமையா இருந்தாங்க. அது 1999 to 2003 அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரா அத்வானி இருக்கிறாரு, அண்ணன் TR பாலு, முரசொலி மாற, ராசா இவங்கெல்லாம் மந்திரியா இருக்காங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமைப்பாளரா இருக்காரு. அந்த அரசியல் காலகட்டம் எனக்கு தெரியும். சரி. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ரசிகன் நினைக்கிற அந்த படத்துக்கு ஒரு சந்துல கை விட்டு மாமியாருடைய முதுகுக்கு சோப் போட்டுட்டு இருந்தாரு. அது தேவைதானே? ஆமா, அவர் சொல்லிட்டாரு. அவர் பேசுற ஆண்டு என்ன? 99 இருந்து 2000. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதை சொல்லணும்ல. சரி, அந்த வருஷம் நீங்க அடிமையா இருந்தீங்க, யார் சொன்னது? திரு விஜய் அவர்கள். அப்ப அந்த வருஷம் சொன்னவர் தலைவர் விஜய். இப்ப நீங்க நடிகர் விஜய் எல்லாம் மேற்கோள் காட்டுறீங்க. தலைவர் விஜயா? தாவேகா தலைவர் விஜய் தான். அப்படி சொல்லுங்க. தாவேகா தலைவர் விஜய் அப்படி சொல்லுங்க. தாவேகாக்கு அவர் தலைவரா இருக்கலாம், தலைவர்னா சொல்லக்கூடாது. தலைவர்னா தமிழ்நாட்டுல ஒருத்தர் தான், அது கலைஞர் மட்டும்தான். ஐயான்னா அது பெரியார் மட்டும்தான். அறிஞர்னா கலைஞர், அண்ணா மட்டும்தான். அவங்களுக்கு அண்ணானா விஜய், அவங்களுக்கு அண்ணானா விஜய். அவங்களுக்கு அண்ணானா இருக்கணும், தும்பியானா இருக்கட்டும், அம்பியானா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? இல்ல அது அதுல சொல்லுவாங்க தற்கொரியா, வேதனைக்குரியா, ஆச்சரியக்குரியாலாம், அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஆனால் 99-2003 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில இருந்த போது குறைஞ்சபட்ச செயல் திட்டம், இந்த வார்த்தைலாம் அவருக்கு தெரியவே தெரியாது, யாரும் எழுதி கொடுத்திருக்காங்க. ஆமா, முரசொலியா முரணொலியா அந்த வார்த்தையும் அவரது கிடையாது. அதுவும் அவருக்கு அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அதாவது முன்ன அரசியல் கத்துக்கணும், இல்ல படிக்கணும், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு தமிழ்ல ஈஸியா சென்னையில சொல்லுவாங்களோ, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே நடிகர் விஜய்க்கு கிடையாது என்பது இந்த அறிக்கையின் மூலியமாக தெரிஞ்சு. நான் முடிச்சிடறேன். அடிமையா இருந்தாங்களா? அதாவது அன்னைக்கு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பொழுது இவர் ரசிகர் படத்தை, ரசிகனா ஏதோ ஒரு படத்துல
மாமியாருக்கு முதுகுல சோப் போற மாதிரி ஒரு நம்ம scene. கடந்து போலான்னு அவர் நடிகர் கடந்தெல்லாம் இன்னைக்கு ஒரு தலைவர் விஜய்ன்ற டிவிகே தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அவர் டிவிகே தலைவரா? அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு யார் அவரு? அன்னைக்கு ஒரு நல்ல நடிகர், அவர் இளம் நடிகர். நல்ல நடிகரா? எவ்வளவு ஃபேன் ஃபாலோ இருக்காங்க, இளம் நடிகரா இருந்தாரு. அதனால படங்களை கொடுத்திருக்காரு. ஆட்டுக்கார அலமையில படம் பாத்தீங்களா? பாத்துருக்கோம். அதுல ஒரு ஆடு இருக்கும் தெரியுமா? அது கூட ரசிகர் கூட்டம் இருக்கு சார். சார் 5 அறிவுள்ள ஜீவன், 6 அறிவுள்ள ஒரு மனிதன். 5 அறிவுள்ள ஜீவனே நல்லா நடிச்சிருக்கு சார். அதுக்கும் ரசிகர் கூட்டம் இருக்கு. அதுக்காக முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிடலாமா? விஜய் பகுத்தறிவுள்ள ஒரு மனிதர். அப்படியா? தந்தை பெரியார கொள்கை பகுத்தறிவு உள்ள தந்தை பெரியார பகுத்தறிவு உள்ள தலைவர்ல பெரியார் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் யார் யார் வச்சிருக்காரு? அம்பேத்கர் இருக்காங்க. அப்புறம் இப்ப ஜெயலலிதாவை சேர்த்துக்கினாரு. அதையும் சேர்த்துக்கங்க. ஜெயலலிதா மேடம் மேற்கோள் காட்டுறாரு. சேர்த்துக்கணும். திமுக தீய சக்தி ஜெயலலிதா கட்சியின் பொதுச் செயலாளர் போயிட்டு ஜெயலலிதா சமாஜ்ல அஞ்சலி செலுத்தினாரா இல்லையா? ஆமா, செலுத்தினார்ல. அப்ப அவங்களும் இனிமே அவங்க வழிகாட்டி தானே அவங்களுக்கு. சரி, மக்களை ஏமாளி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் 98ல ஜெயலலிதா ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது 13 மாசத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதா கவிழ்த்தார். இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியா இருக்கலாம், இன்னைக்கு பிஜேபி ஓவரா ஆடலாம், அதிகார வர்க்கத்துல இருக்கலாம், பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வாஜ்பாயோடைய அரசாங்கத்துக்கு ஆதரவு கடிதம் வாங்குவதற்கு 9 மணி நேரம் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் ஜத்வந்த் சிங்கும் போயஸ் தோட்ட வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அதிமுக தான் பிஜேபி காலில் இருக்கு. ஆதரவு கடிதத்தை நேரா கொடுத்தா அது கௌரவ குறைச்சர்னு அன்னைக்கு ஜெயலலிதா ஃபேக்ஸ்ல அனுப்புனாங்க குடியரசுத் தலைவர் KR நாராயணுக்கு. 7 முறை போயஸ் தோட்ட வாசல்ல ஜத்வந்த் சிங் ஒரு முறை, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு முறை 7 முறை 6 மணி நேரம் உட்கார்ந்து ஜெயலலிதாவை நேர்ல பார்க்க முடியாம இன்டர்காம்ல பேசிட்டு போன கதையெல்லாம் உண்டு. 13 மாசத்தில் ஜெயலலிதா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க. என்ன டிமாண்டுக்காக சார் கவிழ்க்கப்பட்டது? கச்சத்தீவு மீட்கன்னு கவுத்தாங்களா? காவிரி பிரச்சனை தீக்கலன்னு கவுத்தாங்களா? ஒரே டிமாண்ட் தான். டிஎம்கே ஆட்சியை ஏதாவது சொல்லி கலைக்கணும், தான் மீது இருக்கிற ஊழல் வழக்கெல்லாம் ரத்து பண்ணணும், டார்ச்சர் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் அன்னைக்கு இருந்தாங்கன்னா அது ஈஸியா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா வாஜ்பாய் ஒரு பண்பட்ட தலைவர், இந்தியாவின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர், பண்பட்ட தலைவர், ஒரு கவிஞர், அரசியல் நாகரிகம் தெரிந்தவர். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு. அதனாலதான் அவர் பிரதமரா இருந்த போது அவர் கட்சி முதலமைச்சர் நரேந்திர மோடியை பார்த்து சொன்னார், ராஜ தர்மத்தை மீறி விட்டீர்கள். குஜராத் கலவரத்துல சொன்னார் அவர். தன் கட்சி முதலமைச்சர் தான், ஆனா கூப்பிட்டு கண்டிச்சாரு, ராஜ தர்மத்தை மீறிட்டீங்கன்னாரு. அந்த வாஜ்பாய் ஜெயலலிதா கிட்ட மல்லு கட்ட முடியல. 13 மாசம் ஆட்சி கவிழ்த்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல எழுந்து வாஜ்பாய் பார்லிமெண்ட் முரசொலி மாறனை பார்த்து சொல்லுகிறார், உங்கள்கிட்ட 11 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அன்னைக்கு பாமக GK மூப்பனாருடைய கட்சி எங்களுக்கு ஆதரவு தந்தால் இந்த அரசு காப்பாற்றப்படும். இந்த இப்ப பேசுறாருல தற்கூரி விஜய், அதெல்லாம் ஒண்ணு எடுத்து படிக்கணும், இல்ல பார்க்கணும், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப நாடாளுமன்றத்தில் இந்தியாவுடைய அரசியல் சாணக்கியர் முரசொலி மாறன் பேசுகிறார். எப்படி உலக வரலாறு கிமு கிபின் பிரிக்கப்படுகிறதோ, எப்படி இயேசு பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் சொல்லப்படுகிறதோ, அதே போல் இந்தியாவில் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, பாபர் மசூதி இடிப்புக்கு முன் இடிப்புக்கு பின் அப்படிதான் பிரிச்சணும். இன்னைக்கு இந்தியாவின் அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் நீங்கள் தான், அத்வானி பார்த்து சொல்றாரு. இந்தியாவுடைய பண்பட்ட முகம் மதச்சார்பினை சிதைக்கப்பட்டு கேள்விக்குறியாக்கப்பட்டு நீங்கள் உங்களால் தான் மசூதி இடிக்கப்பட்டது, உங்களால் தான் மதச்சார்பினை கேள்விக்குறியானது. இது போன்ற கொள்கையுடையவர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நேரடியா சொல்லி எதிர்த்து வாக்கு போடுறாங்க. ஒரு ஓட்டுல வாஜ்பாய் இந்தியாவுடைய அரசாங்கமே கவிழ்கிறது. கவுத்த பெருமை ஜெயலலிதா விசாரம். இன்னைக்கு இவன் அம்மான்றான், அவன் ஐயான்றான், ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஓகேங்களா? சேர்த்து கவிழ்த்துட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த 1 வருஷத்துலயே வருது. சரி, இந்தியாவுக்கு 96ல எலெக்ஷனு, அந்த கவர்மெண்ட் 1.5 வருஷத்துல கவுருது. 98ல எலெக்ஷனு, அந்த கவர்மெண்ட் 13 மாசத்துல கவுருது. 3வது நாடாளுமன்ற 5 வருஷம் கூட எத்தனாவது நாடாளுமன்ற தேர்தல்? 3வது நாடாளுமன்ற தேர்தல். அப்ப இந்தியாவுடைய சிறத்தன்மை பாதிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே கிட்ட வாஜ்பாய் கூட்டணி பேசுறாரு, நீங்க வாங்கன்ட்டு அப்ரோச் அவங்க கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க கொடுக்குறாங்க. பிஜேபி கொடுத்த உடனே நாங்க பார்லிமெண்ட்லயே சொன்னோமே உங்களுக்கு ஓட்டு போட முடியாது, ஆதரிக்க முடியாதுன்னா, அப்போ ஜத்வந்த் சிங்கும் லால்கிருஷ்ண அத்வானியும் சென்னைக்கு எங்களோட கூட்டணி சேர வேண்டும், சிறத்தன்மை இந்தியாவுடைய சிறத்தன்மை பாதுகாக்க வேண்டும் போது கலைஞர் 3 டிமாண்ட் வச்சார். இப்ப இந்த அடிமையா இருக்கிறான்னு சொல்றாங்களே, இந்த RSS அடிமைக்கு நாங்க சொல்றோம், அது என்ன? அது 3 செயல் திட்டம்னா 3 செயல் திட்டம் இல்ல, குறைஞ்சபட்ச செயல் திட்டம். டிஎம்கே 3 டிமாண்ட் மெயினா வச்சது. இந்த ஒருவேளை பாஜக கூட்டணியில் திமுக சேரணும்னா ஆட்சி பொறுப்புல இருக்கிற வரைக்கும் ராமர் கோயிலை பத்தி பேசக்கூடாது. அவங்களுடைய அடி
பேஸோட கொள்கை என்ன பிஜேபி இது? அயோத்தியில ராமர் கோவில், அந்த கல்லையே ராம ஜென்ம பூமி, அந்த கல்லையே கலைஞர் புடுங்கினார். கூடாது அது இடிச்ச இடத்துல கட்டக்கூடாது. 5 வருஷம் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான், நீங்க எந்த முயற்சி எடுக்கக்கூடாது. ஒண்ணு சரி, அதனுடைய அடித்தள கல்லையே கலைஞர் புடுங்கினார். அடுத்து பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த மாட்டோம், எழுதி தரணும். அது மாபெரும் கனவு அவங்களுக்கு. சரிங்க. காஷ்மீர் 370 நீக்க மாட்டோம். இது 3. இந்தியாவில் எங்க மதக்கலவரம் நடக்கக்கூடாது, ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் RSS சித்தாந்தம் திணிக்க கூடாது. 5 சொல்லட்டுமா? எந்த அத்வானி பாபர் மசூதி இடிப்பதற்கு இந்தியா முழுதும் ரத யாத்திரை போய் பீகாரில் கைது செய்யப்பட்டு அயோத்தியில் இடிக்கப்பட்டதோ அந்த அத்வானியும் வாஜ்பாயும் பல்லிழித்து கொண்டு கலைஞர் நீட்டிய பேப்பர்ல கையெழுத்து போட்டார்கள். ஆமா, ராமர் கோயிலை கட்ட மாட்டோம், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், காஷ்மீர் 370 ரத்து செய்ய மாட்டோம், இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டு திமுக கூட்டணி சேர்ந்தது. அதுதான் குறைஞ்சபட்ச செயல் திட்டமாக இருந்தது. இதெல்லாம் இந்த தற்கூரி விஜய்க்கு தெரியாது, சொல்லி தரல, தெரிஞ்சுக்கிற இடத்துல அவர் இல்லை. இதுதான் 99 to 2003 வரலாறு. தெரியுமா அவருக்கு? நீங்கெல்லாம் போய் எங்களுக்கு அரசியல் சொல்லி தருவீங்களா? யாரோ தப்பா கைட் பண்றாங்க விஜய், உங்களுக்கு யாரோ முட்டாளாக்குறாங்க, தெளிவா சொல்லி வைங்க. தயவு செய்து இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்காதீங்க. குறைஞ்சபட்சம் துக்ளக்காது படிங்க, இல்லை முரசொலியாவது படிங்க, அறிவு நல்லா இருக்கும். இல்ல நேற்று இந்த பதிவு பார்த்த பிறகு பலரும் இதை பேசு பொருளா மாத்துறாங்க. தாவேக்கால இருக்கவங்களே கடந்த காலங்களில் திமுகவே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்களாமே, நீங்க தான் பிஜேபி வளர விட்டீங்களாமே, தாமரை சின்னத்தை வளர விட்டது நீங்க தானே அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒரு சண்டை தொடங்கிடுச்சு. திமுக தான் பிஜேபி முதல்ல வளர்ங்க, இவங்க எல்லாம் புதுசுங்க, குழந்தைங்க இவங்கலாங்க. ஆனா ஃபைட் பயங்கரமா. SS சந்திரன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. SS சந்திரனை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக்கி பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எதிரில் வாஜ்பாய் உட்கார்ந்துருக்காரு, பிஜேபி தலைவர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மிஸ்டர் வாஜ்பாய், எங்க அம்மா தான் உங்களை தமிழ்நாடு ஃபுல்லா காமிச்சாங்க நீங்க யாருன்ட்டு பார்லிமெண்ட் குறிப்புல இருக்கு. எங்க அம்மா தான் உங்களை தமிழ்நாட்டுல பிஜேபினா என்ன, வாஜ்பாய் என்னன்னு காமிச்சாங்க. எங்க அம்மா மட்டும் காமிக்கலாம்னு நீங்க வாஜ்பாய் இல்ல ரூம்பாயா இருந்திருப்பீங்க. என்ன தெரியுமா? இது முதல்ல தெரியும், கூட இருக்காரு. செங்கோட்டை எவ்வளவு தூரம் சார் எல்லாம் இது தெரியுமா? இப்ப தாவேகாக்கு விஜய்க்கு தெரியுமா? புசியானந்தன் தெரியுமா? அருண்ராஜ் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா? தெரியாது. ஜெயலலிதாவால் தான் நீங்கள் வாஜ்பாய், இல்லை என்றால் ரூம்பாய். தமிழ்நாட்டில் நீங்கள் ரூம்பாயின்னாரு. நாங்களா கட்சி வளர்த்தோம்? வெக்கமா இல்ல? சரி, நான் கட்சி வளர்க்கல. என்ன டேஷ்க்கு போய் நீங்க மோடியை பாத்தீங்க 2014? நீங்க எதுக்கு பாத்தீங்க மோடியை? 1.5 மணி நேரம் என்ன பேசுனீங்க? உங்க டார்கெட் என்ன நடந்தது? ராகுலையும் கடந்த காலங்களில் பார்த்திருக்காரு. அதுவே சார், நீங்க பிஜேபி சித்தாந்தம் பேசுறீங்கல்ல. இப்போ பிஜேபி திமுக தான் கொண்டு வந்தது, அதான் சொல்றீங்கல்ல. அதுதான் சொல்றாங்க. ராகுலுடைய சித்தாந்தம் வேறங்க, அது எல்லாரோடய ஒத்து போயிடும். சரி, ஆனா மோடியோட சித்தாந்தம் ஒத்து போவாதல்ல, அது ஒன் சைடு இல்ல. ஏன் பாத்தீங்க? உங்க வீட்டுல ரைடு நடந்தது, பல ஆயிரம் சொத்து கோழி பறிமுதல்னு செய்தி வந்தது, உங்களை அக்குல போட்டு விசாரணைக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? ஐயா, நீங்க ரொம்ப நீதிமானாச்சே, உங்களை மாதிரி நேர்மையான பார்க்கவே முடியாது. எதுக்கு வெளிநாட்டுக்கார தமிழ்நாட்டில் வாங்காம பாண்டிச்சேரியில் வாங்கினீங்க? எதுக்கு வரி கட்டணும்னு சொல்லி ஆர்டர் போட்டோம்னா அந்த வரி கட்ட மாட்டேன்னு ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? வரி கட்ட மாட்டேன்னு சொல்றவனா தலைவரா? கொண்டாடுறாங்க. அவரை ஏற்றுக்கொள்ள கூட்டம் தயாராக இருக்கு. முட்டாளுங்க சார், எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, பெரும் கூட்டம். சார் என்ன பேசுறீங்க? ஒரு பாப்பா ஒண்ணு ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பேசுது, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, 9 ஓட்டு விஜய்க்கு போறோம்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். புலகாயுத அடையோட விஷயம் இல்லை இதெல்லாம். விஜய் வைக்க பண்ணுமா, அந்த பொண்ணை பெற்றவங்க வைக்க பண்ணுமா? இல்ல, இன்னொரு அம்மா நான் காலேஜ் எக்ஸாம் இருக்குன்னு அப்போல விஜய் பார்க்க வந்துட்டேன்றாங்க. எதிர்காலம் நல்லா இருக்கும். பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டு அது யார் தவிர்க்க முடியும்? ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, எப்படியாவது இந்த திமுகவை அகற்ற. சார் அவன் சொல்லுங்க, விஜய் அண்ணா தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, வேலை செய்யணும். ஆமா சார், தீய சக்தின்னு சொன்னது யாரு? ஜெயலலிதா. தீய சக்தின்னு சொன்னது யாரு? எடப்பாடி. தீய சக்தின்னு சொல்றது மோடி. தீய சக்தின்னு சொல்றது அமித்ஷா. தீய சக்தின்னு சொல்றது தமிழ்மணி. தீய சக்தின்னு சொல்றது அன்புமணி. தமிழிசை வரைக்கும் சொல்ல தமிழிசை. இவங்க தீய சக்தி. ஆமா, இவங்க தீய சக்தி தான். நாங்க எப்படி ஏத்துப்பாங்களா? தோல்ல கை போடுவாங்களா? கட்டி பிடிப்பாங்களா? மாலை போட்டு வர இருப்பாங்களா? எல்லா ஜாதியும் அர்ச்சகர் ஆகலான்னு சட்டம் போட்டு யாரும் கோயிலுக்குள்ளே விடலையோ அவனை கொண்டு போய் கருவறையில் நிக்க வச்சா அவங்க பாருங்க, நாங்க யாரு? தீய சக்தி. தீய சக்தி தான். இந்த இப்ப 2 அம்பேத்கரால் முடியாது இந்து திருமண சட்டத்தை திருத்தி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது சார் 89. அப்ப அவங்க பார்வையில் நாங்க யாரு? தீய சக்தி தானே. விஜய் பார்வையில் எப்படி? ஒரு கேளுங்க சார், முதல்ல வெளிப்படையா பிராமணர்கள் எதிர்த்தார்கள். இன்னைக்கு ஆடை மாத்தி ஒண்ணு வேற முகம் எதிர்க்குது, அவ்வளவுதான்.
மண்டல் கமிஷன் விஜய்க்கு என்னன்னு சொல்லுங்க, யாரும் உடனே சொல்லுங்க. விபி சிங் வந்து பார்லிமெண்ட்ல பேசி மண்டல் கமிஷன் தாக்கல் பண்ணால் மண்டல் கமிஷனை பிஜேபி RSS எதிர்க்குது. மண்டல் கமிஷன் நோக்கம் என்ன? பிற்பட்ட மக்களை மத்திய அரசு பணியில உட்கார வைப்பது. கலைஞர் வலியுறுத்துகிறார், விபி சிங் நிறைவேற்றினார். அவங்களுக்கு தீய சக்தியா தான் தெரியும். ஏகனுடைய விரலை கேட்டவனை போய் படிக்க வச்சு அவன் IAS அதிகாரி ஆக்கணும், அவனுக்கு நாங்கள் தீய சக்தியா தான் தெரியும். இந்தியாவில் டாப் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு, தீய சக்தியா தான் தெரியும். இந்தியாவில் உயர்கல்வி அதிகம் தமிழ்நாட்டில் தான், தீய சக்தியா தான் தெரியும். இந்தியாவில் கிராமப்புற வறுமை அளவே குறைஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டில் தான், தீய சக்தியா தான் தெரியும். இந்தியாவிலே நக்சலைட் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு, தீய சக்தியா தான் தெரியும். இந்தியாவில கரண்டே இல்லாத ஊரே இல்ல அப்படின்னு சொல்ற ஊரு தமிழ்நாடு தான், தீய சக்தியா தான் தெரியும். இன்னும் யூபியில் 70,000 கிராமத்துல கரண்ட் இல்ல. 7 பிரைம் மினிஸ்டர் யூபியில இருந்து வந்திருக்காங்க. ஆக இந்தியாவில் ஸ்டேட்ல நம்ம போட்டி போடல, வெளிநாடுகளோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். அவங்களாம் எனக்கு தீய சக்தியா தான் தெரியும். முதல்ல ஜெயலலிதாக்கு தெரிஞ்சோம், RSSக்கு தெரிஞ்சோம், இந்து முன்னணிக்கு தெரிஞ்சோம், அமித்ஷாக்கு தெரிஞ்சோம், இன்னைக்கு விஜய்க்கும் தெரியுறோம்னா இவங்க எல்லாம் ஒரே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இவர் தீய சக்தி சொல்றது என்ன ஆச்சரியம் வேண்டியது இருக்கு? பாண்டிச்சேரியில கார் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற இவர் எங்களை பார்த்து தீய சக்தின்றார். வரி கட்ட மாட்டேன்னு வழக்கு போட்டவர், நீதிமன்றம் காரி துப்பி வரி கட்டே சீரணும்னு சொல்லிச்சு. ஒரு ஓட்டு ஒரு புரட்சி பலன் அடிச்சது யாரு? சர்க்காருன்னு. ராகுல் காந்தி 30 நாள் யாத்திரை போனாரு, ஓட்டு திருட்டல அமல்படுத்தினாரு. ஹரியானால மகாராஷ்டிரால பெரிய பலன் கொடுக்கலன்றாங்க. அது வேற விஷயம். அவருடைய கடமையை செய்தார். சரி, நீங்க என்ன இவர் என்ன பண்ணாரு? படம் நடிச்சது யாரு? ஒரு ஓட்டுக்காக வெளிநாட்டுல வந்த மாதிரி நடிச்சது யாரு? டைலாக் பேசுறது யாரு? 200 கோடி தூக்கின்னு போனது யாரு? இவரு தானே. நான் சொல்ல 200 கோடி அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டு திருட்டு விஷயத்துல இவருடைய ஸ்டாண்ட் என்ன வெளியே வந்து பேசியிருக்காரா? சொல்லிருக்காரு சார். SIR அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை விடுவது வீடியோல சொல்றாரு. SIR நடந்துட்டு இருக்கு. SIR பத்தி பேசவே இல்லைன்னா ஓட்டு திருட்டை பத்தி கடந்து போயிட்டாரு சார். கடந்து போயிட்டாரு சார். உங்களுக்கு எதெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தெரியுதோ அதெல்லாம் கடந்து போயிடுவீங்களா? திருப்பரங்குடியோட ஸ்டாண்ட் என்ன? பேசாம இருக்கிறது நல்லதுன்றாங்க. அதுக்கு பேர் என்ன? ஒண்ணு இந்த பக்கத்தை இவனே நம்பிடலாம், இல்ல அவனும் நம்பிடலாம். நடுவுல இருக்கிறான் தெரியுமா, அவனை நம்பவே கூடாது. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். சென்ட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிற நல்லவனே கிடையாது, அயோக்கியம். அரசியல் பேலன்ஸ் பண்றாருன்னு. இது என்ன அரசியல் பேலன்ஸ்? யார் மனமும் புண்படக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருது, நீங்க பேலன்ஸா தான் நீங்க யார்? அப்போ அது அயோக்கியத்தனம் சார். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றணும்னு நினைக்கிறவரு யாரு? சொல்லுங்க, அதையாவது சொல்லணும். சொல்லுங்க. நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றணும்னா உச்ச நீதிமன்றம் சபரிமலை கோயில்ல பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லுச்சு. ஆமா, அப்படி போனவங்களுக்கு கல்லடி இல்லாத சார் கிடைச்சது. பிஜேபி ஏத்துக்குமா? இவர் ஏத்துப்பாரா? நீதிமன்ற தீர்ப்பு ஏத்துக்கிறோம்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்ட விரோதம், உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு. RSS பிஜேபி ஏத்துக்குமா? மசூதி கீழே கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை சொன்னது உச்ச நீதிமன்றம், ஏத்துப்பாங்களா? நீதிமன்றம் கீழே இருக்கிற சொன்னது சுவாமிநாதன் சார் சொன்னதுக்கே நீங்க எந்த குதிக்கிறீங்கன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்க. அப்ப உங்களுக்கு வந்தா சட்னி, மத்தவனுக்கு வந்தா ரத்தம். நயசா இருக்காது. இதுல இன்னும் குறிப்பா திமுக எங்களை ஒடுக்க பார்க்கிறது. தேர்தல் கள வேலைகள் நாங்க செய்ய தொடங்கியிருக்கோம், நம்மளை தொடர்ந்து ஒடுக்குறாங்க, முடக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சோர்வடைய கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். என்ன அவ்வளவு ஒரு தாக்குதல் நடத்துறோமா தாவேக்காம திமுக? ஒரு படத்துல வடிவேல் ஜீப்ல ஏறி நானும் ரவுடி என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னா ஒரு யார் நீங்களா ரவுடியா அப்படின்னு நடிகர் வடிவேலு சொல்றேன். வடிவேலு. சரி, நாங்க இவங்க கண்டுக்கவே இல்லைங்க, யோசிக்கவே இல்லை. அப்படிங்களா? இவங்களாவே நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. அவங்க கட்சி ஆபீஸ்ல 4 நாளா சண்டை. ஒருத்தன் படுக்கை கூப்பிடறானா, ஒருத்தன் பணம் கேட்கறானா, ஒருத்தன் இது கேட்கறானா, அது கட்சி உள்ள பிரச்சனை. அதை தெரிஞ்சிட்டீங்களா? பேசிட்டு இருக்கோம், சரி பண்ணிடுவோம். அது சரி பண்றதுக்கு 1 வாரம் ஆச்சா? எப்படி சார் சொல்றீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னு? நீங்க எனக்கு புரியல சார். தமிழ்நாட்டு மக்களை மொத்தமே முட்டாள் முடிவு பண்ணிட்டீங்களா? 49 அண்ணா கட்சி ஆரம்பிச்சாருங்க. 49 கட்சி ஆரம்பிச்சு. அண்ணா யாருங்க? மேதையெல்லாம் மேதைன்னு சொன்ன அறிவாசானுங்க அண்ணா. தென்னாட்டு பெருநாட்சா இந்நாட்டு இங்கர்சால் சொன்னாங்க. நேருவே வியந்து பார்த்தார் பார்லிமெண்ட்ல. மாட்டாந்தோட்டு மல்லிகை மனக்கொண்டு மாட்டு கட்சி எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்த தலைவர். வெள்ளை மாளிகையை கலக்கியிருக்காரு. ஆமா, அமெரிக்காவுக்கு போய் பல்கலைக்கழகத்துல பேசினவர். ஆங்கில புலமை இல்ல. அந்த அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 தான் ஆட்சி பிடிச்சாரு. ஒரு 18 வருஷம் தேவைப்பட்டது அண்ணா ஆட்சி பிடிக்கிறதுக்கு. அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கமான மொத்தம் அன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறோம். அண்ணாக்கே 18 வருஷம் தேவைப்பட்டது. 18 வருஷம். சரி, அண்ணாக்கு பக்கத்துல தளபதி எல்லாம் யாரு தெரியுமா? கலைஞர், பெரிய எழுத்தாளர், வசனகர்த்தா, நாவலர்.
நடமாடும் பல்கலைக்கழகம் பேராசிரியர் NV நடராஜன், மதியழகன், இரா செலியன், சத்தியவாணி முத்து, MGR, SSR, நடிப்பிசை புலவர் ராமசாமி, இவ்வளவு அறிவாளிங்க கூட இருந்தாங்க, இவ்வளவு நடிகர் கூட இருந்தாங்க, சிவாஜி கணேசன், இவ்வளவு பேர் கூட இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது. இந்த தற்கொலை கூட யார் இருக்கிறா? ராதவ் இருக்கார் சார், திருட்டு லாட்ரி, சிடி நிர்மல்குமார் இருக்காரு சார், பாண்டிச்சேரி சரக்கு, புஷ்யானந்த் இருக்காரு சார். அதான் பாண்டிச்சேரி சரக்குன்னு என்ன. அடுத்து நம்ம நாஞ்சில் சம்பத் வரை கூட வந்திருக்கு. போதாதா? வாயை வாடகைக்கு விடுறதுல அவர் மிஞ்சிக்க ஆளே கிடையாது. வியூக அமைப்பாளர் செங்கோட்டையன் இருக்காரு சார், களத்தை எப்படி அமைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஜெயலலிதா கிட்ட தான் கேட்கணும், ஏன் 2022 சீட்டு தரலன்ட்டு வியூக அமைப்பாளரை. ஏன் மந்திரி பதவியில இருந்து 2016 தூக்குனீங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். கடந்த கால கசப்பான அனுபவத்தெல்லாம் பேசணுமா? இந்த காலத்தை ஏன் பில்டப் பண்ணி எங்களை ஜீரோவெல்லாம் ஏன் ஹீரோவா காக்குறீங்க? அவர் எல்லா வியூகமும் அமைப்பாருன்றாங்க, கிரடு வியூகம் அமைப்பாரு, சக்கரை வியூகம் அமைப்பாரு அப்படின்றாங்க. அவர் எந்த வியூகம் அமைத்தாலும் அபிமன்யாக இருந்து உதயநிதி ஸ்டாலின் அனைத்தும் உடைத்தெறிந்து திமுக வெற்றி பெற செய்வார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.